Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Numbers and Sequences, example 2.14 நம்ம பார்க்குறோம். Solve 8x congruence modulo 1, modulo 11. So என்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு find unknown value x. x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை எழுதிக்கோங்க. Okay, what is the given problem? 8x congruence modulo 1. Okay, within bracketக்குள்ள mod. அதை நம்ம தமிழ்ல பார்த்தோம்னாக்க மற்றும் நம்ம சொல்லுவோம். Okay, 11. Okay, இங்க 8xங்கிறது டிவைடண்ட், 1ங்கிறது ரிமைண்டர், 11ங்கிறது டிவைஸா. ஓகே, வகுபடி என்ன, மீதி வகுக்கும் என்ன. அப்போ இந்த ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, 1 வந்து நம்ம 0வா மாற்றும். எப்படி மாற்றலாம்? ஓகே, ரெண்டு சைடு அந்த 1 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, அதாவது 8x மைனஸ் 1 கான்குரன்ஸ் மாடுலோ 1 மைனஸ் 1. ஓகே, ரெண்டு சைடு 1 மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள ஓகே ஆஸ் யூஷுவல் ஓகே மாடு. ஓகே, அதாவது மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே 11. ஓகே சரி, இப்போ இந்த 8x மைனஸ் 1 கான்குரன்ஸ் மாடலோ இங்கே 1 மைனஸ் 1 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகேவா, 0 கொண்டு வந்துட்டோமா? எஸ், இங்கே வந்து ப்ராக்கெட் என்ன போடுவீங்க, மாடு, அதாவது நம்ம தமிழ் வந்து மட்டு. ஓகே 11. சரி, இப்போ ரிமைண்டர் 0 வந்தது. அப்போ ரிமைண்டர் 0 வந்து என்ன அர்த்தம், இந்த 8x மைனஸ் 1 அதாவது டிவைடண்ட்டு இந்த டிவைசர் 11 இருக்கு இல்லையா. ஓகே, எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம், ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 வர்றதுனால. அப்போ இது வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்க 8x மைனஸ் 1 ஈக்குவல் டு ஓகே இந்த 11 நம்ம 11kன்னு போடலாம். ஓகேங்களா, ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. ஓகே, 11 ஆல் டிவைட் ஆகுதுனாக்க எத்தனை டைம் டிவைட் ஆகுது தெரியாது. மேபி 1 டைமாக இருக்கலாம், 2 டைமாக இருக்கலாம், 3 டைமாக இருக்கலாம். அதனால தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 நம்ம போட்டிருக்கோம். சரியா, இது வந்து மேற்கொண்டு என்ன பண்ணுங்க, எக்ஸை டிரைவ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 8x நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 1 RHS கொண்டு வந்து அது +1 மாறும். அப்போ வந்து 11k + வாட்டு உங்களுக்கு 1. திரும்ப என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தேவை அந்த எக்ஸ் தான், ஏன்னா எக்ஸ் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஓகே 8 RHS கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் வாட்டு உங்களுக்கு டிவிஷன். அப்போ வந்து 11k + 1 பை வாட்டு உங்களுக்கு 8. ஓகே சரி, இப்போ கேவுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னாக்க ஓகே கேவுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஓகே அது வந்து 8 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே கேவுக்கு பதில் 1 கொடுங்க. 1 கொடுத்தனாக்க உங்களுக்கு ஓகே 11 × 1 + வாட்டு 1 ஓகே பை வாட்டு உங்களுக்கு 8. 11 1s are 11 + 1 will be getting 12. அப்போ 12/8 வரும். ஓகே, உங்களுக்கு வந்து டிவைட் ஆகாது. சரிங்களா, டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம் ரிமைண்டர் 0 வரணும். அது 2 கொடுத்து பாருங்க. 2 கொடுத்தீங்கன்னாக்க 11 × 2 + வாட்டு 1 பை வாட்டு 8. ஓகே 11 2s are 22. 22 + 1 23. அப்போ 23/8ன்னு வரும். இதுவும் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகாது. அப்போ 11 × உங்களுக்கு 3. 11 × 3 + வாட்டு 1. எனக்கு கேவுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். சரியா, ஓகே பை வாட்டு 8. 11 × 3 என்னது, ஓகே 33. 33 + 1 என்னது 34. ஓகே 34 பை வாட்டு உங்களுக்கு 8. ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகுது, ஏன்னா 8 4s are 32. பேலன்ஸ் அந்த ரிமைண்டர் வந்து 2 வரதுனால. ஓகே அது 11 × 4 கொடுங்க. ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1 பை வாட்டு 8. ஓகே 11 4s are 44. 44 + 1 45. ஓகே பை வாட்டு உங்களுக்கு 8 டிவைட் ஆகாது. ஓகே நெக்ஸ்ட் 11 × ஓகே 5 கொடுத்து பாருங்க. 11 × 5 + வாட்டு 1 பை வாட்டு 8. 11 × 5 55. 55 + 1 ஓகே 56. அப்போ 56 பை வாட்டு 8. எஸ் டிவைட் ஆகும். ஓகே இங்கே லாஸ்ட்டாக பாருங்க, என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், கேவுக்கு 5. அப்போ கே வந்து 5ன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 56. அந்த 56 வந்து 8 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அதனால் ஓகே கே = 5 13 21 29. ஓகே இந்த 5 நீங்கள் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிங்க. இந்த 13 21 29 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே டிவைசர் வந்து 8ங்கிறதுனால ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும், 8 வரும். அப்போ 5 + 8 13. 13 + 8 21. 21 + 8 29. ஏன், இங்கே டிவைசர் 8ங்கிறதுனால. சரியா, ஓகே தேர்ஃபோர் அப்போ கேவுக்கு பதிலாக நீங்கள் 5 13 21 29 கொண்டாந்து இங்கே போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8 ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால தாங்க பாருங்கள் 11k + 1 இஸ் டிவிசிபிள் பை வாட்டு 8. ஓகே ஸோ நம்ம தமிழில் பார்த்தோம்னா k = 5 13 21 29 எனில் ஓகே 11k + 1 ஆனது 8 ஆல் வகுப்படுகிறது. சரி, இப்போ இந்த k = 5 13 21 29 சொல்லும் பொழுது இந்த எக்ஸுக்கான வேல்யூன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, சரி அப்போ k = ஓகே 5 போடுறீங்க. 5 போடும் பொழுது உங்களுக்கு எக்ஸுக்கான வேல்யூ என்ன, ஓகே 11 × ஓகே கேவுக்கு பேர் என்ன போடுறீங்க 5 + வாட்டு 1 பை வாட்டு உங்களுக்கு 8. ஓகே 11 × 5 55. 55 + 1 56. 56 பை வாட்டு உங்களுக்கு 8 ஈக்குவல் டு ஓகே how many times divides 7 times. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா k = 5 இல்லையா, k = 5 சொல்லும்போது ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், x = 7 சொல்லிட்டு. அடுத்தது 13. ஓகே அப்போ k = 13 போடுங்க. அதுக்கான x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். x = இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. கேவுக்கு பதிலாக 13. எஸ்
11 into ஓகே 13 plus what 1 ஓகே by what உங்களுக்கு 8 ஓகே 11 into 13 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 143 எஸ் 143 plus what 1 by what 8 ஓகே 143 plus 1 உங்களுக்கு வந்து 144 by what 8 அப்போ அந்த 144 8 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது ஓகே 18 டைம்ஸ் சரிங்களா ஓகே அடுத்தது ஓகே தேர்ட் எலிமெண்ட் ஓகே வாட் தேர்ட் ஒன் k வந்து 21 எஸ் k வந்து உங்களுக்கு 21 சொல்லும் பொழுது ஓகே எக்ஸுக்கான வேல்யூ 11 into உங்களுக்கு 21 plus what 1 by what 8 equal to ஓகே 11 into 21 ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஓகே உங்களுக்கு 231 ஓகே எஸ் ஓகே 231 plus what 1 by what 8 இந்த 231ஐயும் 1 நீங்கள் ஆட் பண்ணாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஓகே 232 by what 8 ஓகே இந்த 232வை 8 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டைம்ஸ் ஓகே சரி அடுத்தது ஃபோர்த் எலிமெண்ட் என்னது 29 எஸ் அப்போ நீங்கள் கேவுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க 29 கொடுக்குறீங்க 29 கொடுக்கும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இந்த ஈக்குவேஷனில் சரியா ஓகே 11 into ஓகே 29 போட்டுக்கிறீங்க ப்ளஸ் வாட் 1 பை வாட் 8 தட் ஈக்குவல் டு ஓகே 11 into 29 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 319 ப்ளஸ் வாட் உங்களுக்கு 1 ஓகே பை வாட் உங்களுக்கு 8 ஓகே இந்த 319 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே 320 எஸ் ஓகே 320 ஓகே பை வாட் 8 இந்த 320 by 8 ஓகே எத்தனை டைம் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே ஆன்சர் வந்து உங்களுக்கு 40 கிடைக்கும் ஓகே தேர்ஃபோர் அப்போ இந்த எக்ஸுக்கான வேல்யூ வந்து 7 18 29 40 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஏன்னா கேவோட வேல்யூ வந்து பாருங்கள் 5 13 21 29 எக்ஸெட்ரா அப்போ நீங்கள் கேவுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது அதனால தான் 7 18 29 40 எக்ஸெட்ரா தேர்ஃபோர் தி சொல்யூஷன்ஸ் ஆர் 7 18 29 40 ஓகே 7 18 29 40 என்பது தீர்வாகும் சரியா ஓகே தேங்க்யூ